யூடியூப்லயும் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? யூடியூப்லயும் போயிட்டு இருக்கு. லைவ்லயா? ஆ பாக்குறாங்க, பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓ 15 16 பேர் பாக்குறாங்க. லைவ்லயா? பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அது ஓகே. இரவு 8 அப்புறம் நீங்க மணிக்கு போகுது ஹெட்செட். உங்களுக்கு. ஆ ஓகே ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஹெட்செட் எடுத்துருங்க. கரெக்ட். அப்பதான் நானும் பேசுறத கேட்கும்னு நினைக்கிறேன். ஹெட்செட் எடுத்துறதா? ம். இருங்க 14 இருங்க. நிமிஷம். 14 நிமிஷம். ஆமா. ஆமா. சரி, அது கேட்டே இருக்கட்டுங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசிடுவோம். மணி இப்போ எங்க என்ன உங்களுக்கு மணிக்கு 3 இருக்குமே, 2:30 3 2:40. 2:40. சரி சரி. 2. ஆ ஆ ஆ. அது பாட்டுக்கு அந்த இரவு 8 மணிங்கிறப்ப உங்களுக்கு வந்து மணி 10:30 11 ஆயிரும். அது ஓகே தாங்க. அப்பயும் பேசலாம். ஆமாமா. அதுவும் நம்ம அப்பயும் பேசலாம். ஏன்னா நமக்கு இந்த ஆ 12 மணி நேரத்தை ஏதாவது பயன்படுத்திக்கணும். இந்த 12 பகல் எங்க நாட்டுக்கு 12 மணி நேரத்தை. இப்ப நான் எனக்கு லஞ்ச் பிரேக்குன்னு வெளிய வந்துட்டேன் நானு. ஆ 2:30 மணிலேருந்து ஒரு 40 மினிட்ஸ். ஸோ முடிச்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். 2:45 போதும் போதும். அந்த ஃபார்மாலிட்டிஸ் பேசலாம். போதும். யாரோ 2 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2 பதிவாயிட்டு போகுது. அப்புறம் நீர்படுத்தலும் சொல்லிட்டேன். ம். இதுல வந்து யாரோ 2 3 பேர் பேட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆ ம். ஆனா இரவு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரோ வர்றாங்க. ஆமா. இரவு அ இரவு பார்க்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இரவு பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்க நல்லா அவங்களுக்கு இரவு வந்து ஒரு இரவு 8 மணிங்கிறப்ப அதான் சிலருக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வாய்ப்பு ஆ இருக்கு. அந்த வாய்ப்ப யாரோ அவங்க வந்திருக்காங்க, யுவராஜ். வணக்கம், வணக்கம். ம். இரவு அவங்க வணக்கம். பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க தெரிஞ்சுட்டு ஏன்னா, இனிதான் நம்ம ஊடகம் வந்துருச்சு. இந்த ஊடகத்த வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒரு மொழிய படிச்சா ஆரோக்கியம் வரும்னு நெனைக்கிறாங்க. எந்த மொழிய படிச்சாலும் ஆரோக்கியம் வரப்போறதில்ல. இனிமையான மொழின்னு ஒண்ணு இருக்கு. உலகத்துல பல்லாயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து வருகின்ற ஒரே மொழி தமிழ் மொழி தான். 2 மொழி தான் செம்மொழி. அதாவது 10 மொழி செம்மொழி இருக்கு. எல்லாம் உலக ஆராய்ச்சியாளர்கள் தொகுக்கப்பட்டது 10 செம்மொழி இருக்கு. 10 செம்மொழி இருக்கு. அதுல வந்து அ ஹீப்ரு மொழி வருது, அரேபிய மொழி வருது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதெல்லாம். இப்ப ஆனா அந்த 10 மொழியில 2 மொழி தான் வாழ்ந்துட்டு இருக்குது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சைனால இருக்கிற மேண்ட்ரின் மொழி. சைனால இருக்கிற மேண்ட்ரின் மொழி வாழ்ந்துட்டு இருக்குது. அது வந்து சித்திர எழுத்தை அடிப்படையாகக் கொண்டது. அது யாரும் அவ்வளோ சீக்கிரத்துல படிச்சிட முடியாது. ஆ இலக்கண திறமை இல்லாதது. அதுக்கப்புறம் வாழ்வியல் மொழி, வாழும் மொழி தமிழ் மட்டும் தான். மற்ற எல்லா மொழியும் செத்து போச்சு. நீ என்ன பண்ணாலும் அது வாழ்வியலா வராத வரைக்கும் யாரும் கடைப்பிடிக்க முடியாது. வாழ்வியலா வராத வரைக்கும் யாரும் கடைப்பிடிக்க முடியும். இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு 200 நாடுகள்ல தமிழ் மொழி பேசப்படுகிறது. ஏறத்தாழ 10,00,00,000க்கு மேல பேசிட்டு இருக்கிறாங்க. பல்லாயிரம் ஆண்டுகளாக இனிமை கருதி வாழ்ந்து வருகிறது. ஒரு தமிழ் குழந்தை, அதாவது தமிழ் குழந்தைன்னு சொல்றத விட, உலகத்தில் இருக்கிற ஒரு மனித குழந்தை, ஏதாவது ஒரு மனித குழந்தை, உலகத்துல பிறக்கிற ஒரு மனித குழந்தை, தமிழ் உச்சரிப்பு மட்டும் தெரிந்த ஒரு குழந்தை, தமிழ் புத்தகத்தை எழுத்துக்கூட்டி படிக்க முடியும். அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி. அதே மனித குழந்தை, ஆங்கில உச்சரிப்பு மட்டும் தெரிந்த அந்த குழந்தை, எந்த ஆங்கில புத்தகத்தை எழுத்துக்கூட்டி படிக்க முடியாது. இதுதான் அதனுடைய இயற்கை நிலை. ஆக, இயற்கை என்ன பண்ணும்னா, எது வாழுகின்ற தகுதி இருக்குதோ, அதுதான் கொண்டு போய் சேர்க்கும். இப்ப நாம என்ன அந்த வாழுகின்ற மொழியில வந்து தான் எல்லா தரவும் குடுக்க முடியும். அப்படின்னா, 10,000 ஆண்டுகளாகவே தமிழ் மொழி இருந்துட்டு இருக்குது. 20,000 ஆண்டுகளாக தமிழ் மொழி இருந்துட்டு இருக்குது. இலக்கணம் வந்து 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கணம் தொகுக்கப்பட்டது. அகத்தியர் சொல்லுவாங்க. கடைசியில மயன் வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் தொல்காப்பியம் இப்படி வந்துட்டு நன்னூல் வரைக்கும், வள்ளலார் வரைக்கும் கூட இலக்கணம் எல்லாம் இலக்கண சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. வீரமாமுனிவர் நெறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப இருந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன அதுல தான் அந்த நீர் மருத்துவம் இருக்குது. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா, உணவு பக்கம் ரொம்ப குறைவா இருந்தது. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, உடம்பு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கங்க. உடனே நீருக்கு போயிருவாங்க. நீருக்கு போய் 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள் நீரையே சுவாசம் பண்ணிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால தான் கம்பராமாயணத்தில கூட பார்த்தீங்கன்னா, ஒரு புராண கதையில பார்த்தீங்கன்னா, ஆ ராமர், லட்சுமணர் 2 பேத்துக்கும் விஸ்வாமித்திரர் வந்து நீர் பயிற்சி குடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்ததாக அ ஆராய்ச்சி நூல்கள் சொல்லுகின்றன. ஜபவிதானம்னு ஒரு நூல் இருக்கு. அத ராமகிருஷ்ண மடம் வெளியிட்ட ஜபவிதானத்தில கூட கூட அந்த மாரி சொல்லப்படுகிறது. மனிதன் வந்து நீரே மருந்தாக இருந்து போர்ல ஈடுபட முடியும்னு அது இருக்கு. ஆக நாம என்ன பண்ணிட்டோம்னா, வெள்ளைக்காரனுடைய தவறான கல்வி குறையினாலயும், அவன் தவறான முறையில ஆராய்ச்சி பண்றனாலயும், புலன்களை தாண்டாதனாலயும், அப்புறம் வந்து பகுத்தறிவை தாண்டி இயற்கை சக்தியில வாழத் தெரியாதனால ஏற்பட்ட சாபக்கேடு தான் நோயை குணமாக்க முடியலைங்கிறான். நம்ம அதில நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்ற ஆள்ட்ட போய் நோயை குணமாக்குன்னு கேட்டுறது என்ன பொருள்? நோயே குணமாக்க முடியாதுங்கிறான். டிசீஸ் இஸ் நாட் க்யூரபிள். தேர் இஸ் நோ மெடிசின் ஃபார் 51 மேஜர் டிசீஸ்ங்கிறான். தேர் இஸ் நோ மெடிசின் ஃபார் 51 மேஜர் டிசீஸ் விச் 51 மேஜர் அண்ட் அதர் டிசீஸ்ங்கிறான். வி கான்ட் கியூர் த வி கான்ட் கியூர் த எனி டிசீஸ். வி கேன் சப்ரஸ் த ஒன்லி சிம்ப்டம்ஸ்ங்கிறான். வி கேன் சப்ரஸ் ஒன்லி த சிம்ப்டம். வி கான்ட் கியூர் த ஃபுல் அப்படிங்கிறான். வி கான்ட் வி கான்ட் கியூர் த எனி டிசீஸ் அப்படின்னு அந்த மருந்து சொல்லுகிறது. ஆக அந்த மருந்தே சொல்றான். மருந்து வந்து எந்த நோயை குணமாக்குன்னு தெளிவா சொல்றான். ஆகையில தான் நாம் சொல்றோம், டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸுங்கிற ஒரு அமெரிக்க டாக்டர்,
அவர் நூல் எழுதியிருக்காரு. ஆக டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் வணக்கம், வணக்கம். டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் வணக்கம் ஐயா. வணக்கம். டாக்டர் ரிச்சர்ட் சாமிஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரு மனதை வைத்துக்கொண்டு அவர் ஒரு எம்டி டாக்டர். எம்டி மற்றும் ஒரு எம்எஸ் 2 டாக்டர் இருக்காங்க. அந்த அவருடைய குழுவுல பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. எம்டி அப்படிங்கிற ஒரு டாக்டர், எம்எஸ் முடிச்ச டாக்டர். எம்டிங்கிற உங்களுக்கு தெரியும் மருந்தை பற்றி பேசுகின்றவர். எம்எஸ் என்று சொன்னால் உடலை பற்றி அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய மருத்துவர். 2 பேரும் சேர்ந்து ஹீலிங் வித் மைண்ட் பவர் நூல் எழுதுறாங்க. ஹீலிங் வித் மைண்ட் பவர். அந்த அமெரிக்கால புகழ்பெற்றது. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணா வரும். ஹீலிங் வித் மைண்ட் பவர்ன்னு போட்டா வெளிய வரும். நீங்க கூட பார்க்கலாம். ஹீலிங் வித் மைண்ட். அந்த நூல் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள். மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள் இவைகள் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, மொத்தமாக நம்பியிருப்பது தவறு. மருந்துகள், மாத்திரைகள், மூலிகைகள் இவற்றை மொத்தமாக நம்பியிருப்பது தவறு. இந்த நம்பிக்கை, இந்த உணவு மருந்துடைய நம்பிக்கை நோய்யின் பக்க விளைவை அழித்து வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் மருந்து, மாத்திரைகள் ஈடுபடுகின்றன. அதாவது மருந்து, மாத்திரை, மூலிகைகள் இவை எல்லாமே நோயின் பக்க விளைவை அழித்து வைத்து பிறகு நோயை அதிகமாக்குவதில் மருந்து, மாத்திரைகள் ஈடுபடுகின்றன. இதுக்கு என்ன அர்த்தம்? நோயின் பக்க விளைவை அழித்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் மருந்துகள், மாத்திரைகள் ஈடுபடுகின்றன. ஆகையினால் இந்த மொத்த நம்பிக்கையும் மருந்தின் மேல் வைப்பது தவறு என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். புரியுதா? பட் ஆனா அவங்க வந்து நம்மள பயம்புறுத்தி வச்சிடறாங்களே. இப்ப எதுனா ஒரு நோய்க்கு நம்ம மருந்துக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க எடுத்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து அது அப்படின்ற வியாபாரிகள் மாதிரியான சொல்றது. பயம்புறுத்தி வச்சிடறாங்க. அது வியாபாரிகள் சொல்லுவது. மருந்து வியாபாரிகள் சொல்லுவது. பூஸ்ட் ஐயா சாப்பிட்டா அது கோல்டு மெடல் வாங்குன்னு சொல்லுவான். பூஸ்ட் நல்லா குடிச்சீங்கன்னா கோல்டு 100 மீட்டர்ல ஓடி கோல்டு மெடல் வாங்கணும்னு பொய் சொல்லுவான். அதெல்லாம் பொய் தான் அதெல்லாம். பூஸ்ட் சாப்பிட்டா நல்லது, ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா நல்லது, சாராயம் குடிச்சா நல்லதுன்னு தான் சொல்றான். சாராயம் குடிச்சா நல்லது, பீடி குடிச்சா நல்லது, சிகரெட் குடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறான். ஒண்ணுமே புகையில இருந்தா நல்லதுங்கிறான். பிரியாணி இருந்தா நல்லதுங்கிறான். பிரியாணி சாப்பிட்டு மாரடைப்புல சாக வேண்டியதுதான். கொக்கோ கோலா குடிச்சா நல்லதுன்னு தான் சொல்றான். யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கொக்கோ கோலா கழிவறை கூட கொக்கோ கோலா வந்து கழிவறை நல்லா கழுவுன்னு சொல்றான். கொக்கோ கோலா கழிவறையை கக்கூசை நல்லா கழுவுன்னு விளம்பரம் வருதுங்க. நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி போடுறாங்க. கொக்கோ கோலா குடிக்காதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு சொல்றான். என்ன பண்றோம் நாம? அதைத்தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். ஆகையினால அதுவும் பாக்குறோம். அப்புறம் அந்த துருப்பிடித்த கம்பி எதனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அ ஸ்டீல் அயன் எதனா, அதையும் அப்படியே அந்த துருவெல்லாம் போயிட்டு புதுசா அப்படியே பளபளன்னு புதுசா வருது. அதனாலதான் 1000 ஆண்டுகள் நம்ம பல்வேறு வகையான உணவுக்கு அடிமை ஆகிட்டோம். அதுக்கு வந்து மலச்சிக்கல் வரக்கூடாதுங்கிறது. ஒண்ணு நேரடியா நீருக்கே போலாம். ஆனா நீருக்கு உடனே போக முடியாது. ஏன்னா பல்வேறு இந்த 1000 ஆண்டுகளாக ஆ யாரோ ஒருத்தர் நடுவுல அவர் பேரு என்ன? அவர் கொஞ்சம் மூஞ்சியே தெரியலையே. ஏதோ வெறும் இதான் தெரியுது. கொஞ்சம் மேல உயர்த்துங்க ஐயா அவர் பேரு என்ன? இல்லைங்க, அவர் செட்டிங்ல ஏதோ மாத்தி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். யுவராஜ் தானே சொல்றீங்க? ஆமா ஆமாங்க. ஆ. அது மாறிடுச்சுங்க செட்டிங். ஏவி குமார். அஹ் ஏவிகேஎம்ஆர். அந்த ம். அவருடைய ஃபேஸ் தெரியுது. இப்ப வணக்கம். தெரியுது. எங்கிருந்து பேசுறீங்க? நீங்க ஏவி குமார். ஐயா எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா, நான் சிவகங்கை. வந்து கோயம்புத்தூர். ஆ. சிவகங்கை நான் கோயம்புத்தூருங்க. ஓ கோயம்புத்தூரா? மகிழ்ச்சி. ஆமாங்க. கோயம்புத்தூர். ஆ இ- நீங்க ஐயா எனக்கு ஒரு கேள்விங்க. கேளுங்க ஐயா. இப்ப எப்படின்னா, நான் யோகா படிக்கணும்னு நினைச்சப்பலாம் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைக்கலைங்க. நல்லது. இப்போ வந்து இப்போ Facebookல பார்த்தேன். ஆ. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, ம். இப்ப எனக்கு உடல்நிலை சரியில்லாம ஆயிடுச்சுங்க. அது கவலைப்பட தேவையில்ல. நல்லாயிரும். ஆ, 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 ஆ. ஆ அது வந்து என்னன்னா, இப்போ டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல போயி ம். எனக்கு பிளாக் இருந்தனால பிளாக் ரிமூவ் பண்ண சொல்ட்டாங்க. ஆ. பிளாக் ரிமூவ் பண்ணியாச்சு. ம். இப்ப என்னன்னா, இப்போ நான் எடுக்கிற மருந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங் எடுக்கணும்னு சொல்றாங்க. சரி. லைஃப் லாங் எடுக்கணுன்றப்போ, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. எனக்கு அது கிளீன் பண்ணிடலாம். அத வந்து அவங்களுக்கு சுத்தம் தெரியாது. அவங்க எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறை தப்பு. இது யோக முறையில சாத்தியப்படுது. யோக முறை தான் சாத்தியம். பரிணாம அறிவியல் அடிப்பு சாத்தியம். பசி தாகத்தை கட்டுப்படுத்தி கொழுப்பு தான். கொழுப்பு பூரா கரைச்சு எடுத்துரலாம். உண்மையான உடல் எடையை கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் 6 மாசம் 6 மாசம் தொடர்ந்து நீங்க என்னோட பயணம் செஞ்சீங்கன்னா குணமாக்கிரலாம். நீங்க 72 மணி அதான். நேரத்துக்கு 72 மணி ஐயா இப்ப நேரத்திலிருந்து நீங்கள் ஆரோக்கியம் தொடங்கும். 72 மணி நேரத்திலிருந்து உங்கள் ஆரோக்கியம் தொடங்கும். என்னென்ன அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மருந்து என்பது 3 வகை நிலையை கொடுக்கணும். ஒரு மருந்து உடலை பாதுகாக்கணும், மனதை பாதுகாக்கணும், வெட்ட வெளி என்கின்ற ஆன்மாவை பாதுகாக்கணும். இந்த 3ம் இல்லைன்னா அந்த மருந்துக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்னது?
தகுதி இல்ல. அதாவது பிசிக்கல் வெல்னஸ், மென்டல் வெல்னஸ், ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ். ஸோ இந்த மூணுமே தரக்கூடிய ஒரே ஒரு மருந்து நம்ம தமிழ் ஆராய்ச்சிப்படி நம்ம அதாவது உடம்பு உயிரோடு இருக்கும் பொழுது அந்த உடம்புல எந்த விதமான மருந்தை செலுத்துறோம் அப்படின்றதுக்கு நம்ம ஆன்மாவோட சேர்ந்து அதை பயணிக்கணும் அப்படின்றதுதான் மருந்து அப்படின்றது ஒண்ணு. பட் ஆனா இது எதுவுமே வந்து ஆங்கில மருத்துவத்துல அடிப்படையா இல்லைன்றது இந்த புத்தகத்தையும் இப்ப ஐயாவையும் மேற்கோள் காட்டி எனக்கு புரிய வருது எனக்கும். நீங்க எந்த நோயும் குணமாக்கிடலாம். எந்த நோய் ஏன்னா 15 இல்ல வயசுக்கு மேல இப்போ ஒரு இது மனிதனுக்கு இதே 15 வயசுக்கு மேல ஆகாரம் தேவையில்ல. ஒரு 15 வயசுக்கு மேல இந்த உடம்பு ஏத்துக்கொள்ளாது. எந்த உணவையும் உடம்பு ஏத்துக்கொள்ளாது. அது முதல்ல புரியணும். என்னது? 15 வயசுக்கு மேல நன்கு வளர்ந்து விட்ட மனிதனுக்கு 15 வயசுக்கு ம், மேல எந்த உணவு உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. உணவு என்பது போதைப் பொருளே தவிர, உணவு என்பது மரணத்தை உருவாக்கும். உணவு என்பது இப்ப மரணத்தை உருவாக்கிருச்சே உங்கள. நீங்க எல்லா வகையும் உணவு சாப்பிட்டீங்க. ஏன் மரணத்தை நோக்கி போறீங்க? இன்னும் உயிரோட இருக்க வேண்டியது தானே. ஏன் பயப்படுறீங்க? காரணம் செத்து போயிரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப செத்து போகாம இருக்கணும்னா, உண்மையான உணவு என்ன? அது எப்படி சுத்தப்படுத்துறது? எப்படி சுவைனா என்ன? பகுத்தறிவுனா என்ன? எதுவும் பயன்படுத்தல நாம. பகுத்தறிவே பயன்படுத்தாத, சுவையே தெரியாத ஒரு வெள்ளைக்கார காட்டு மிராண்டிட்ட மாட்டிட்டோம். யார்ட்ட மாட்டிட்டோம்? வெள்ளைக்காரர் காட்டு மிராண்ட மாட்டி சொல்லக்கூடாது. அவன் வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டேங்கிறான். இப்ப சாகுறதுன்னு ஆயிப்போச்சு மருந்து எதுக்கு? சாகுறதுன்னு ஆயிப்போச்சுங்க. என்னது? ஆ, மருந்து எதுக்கு? மருந்து எதுக்கு? ஒண்ணு நோய நீக்கணும். ஒண்ணா நோய் இப்ப நாம குற்றவாளியா இருக்கணும். அல்லது மருத்துவம் குற்றவாளியா இருக்கணும். மருந்தை சொல்றான் பாரு அவன் குற்றவாளியா இருக்கணும். யார் குற்றவாளி இப்போ? நீ சாகுற நான் வரைக்கும் தான். சாகுறதுன்னு ஆயிப்போச்சு மருந்து எதுக்கு? எங்க காலை எடுக்கிறதுன்னு ம், ஆயிப்போச்சு. அப்புறம் எதுக்கு காலை எடுக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை என்ன? என்ன பண்ணாலும் கால் எடுத்துருவோம். நீ 10 கோடி செலவுனாலும் கால் எடுத்துருவோம். பணமும் வாங்கிட்டு காலையும் எடுக்குறீங்க. 2ல ஒண்ணு பணம் வாங்கிட்டு கால் எடு. கால எடுக்காம இரு. இல்ல கால் எடுக்கிறத பணம் வாங்காம இரு. இங்க தான் பிரச்சனை வருது. அந்த மாரி அது அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறை தப்பு. இப்ப நான் சொல்றேனா இல்லையா? கடைபிடிச்சு பார்த்தா தான் தெரியும். நீங்க இதெல்லாம் 25 வருஷம் பேசியாச்சு. நீ என்ன செய்யணும் அதான் கேள்வி. நீங்க 6 மாசம் பயணப்படுங்க சரி பண்ணிக்கலாம். புரியுதா? ஆ 9:44 இரவு ஐயா ஏதோ ஒரு கேள்வி கேட்க வந்தார் ஐயா. நீங்க சொல்லுங்க ஐயா. அதான் கேள்வி இருக்கு. அதான். யுவராஜ் ஐயா. ஆமா. எப்படிங்கன்னா, ஆ இப்போ நான் வந்து 3 பண்ணி 3 மாசம் ஆகுதுங்க. ம். ஆஞ்சியோபிளாஸ்டி தான் பண்ணியிருக்காங்க உணவு எனக்கு. பழக்கம் என்ன? உங்க உணவு பழக்கம் என்னங்க? புரியுதா? உங்கள் உணவு பழக்கம் என்ன? உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா வந்து, இப்பலாம் எண்ணெய் இல்ல, உப்பு கிடையாது. ம், எண்ணெய், உப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட் ஃபுட் தான். அப்புறமா மதியம் பார்த்தா பழங்கள் தான் சாப்பிடுறேன். ம். அப்புறம் ஒரு ஒரு இது பாதி இவ்வளோ சாதம், ஒரு ஒரு மோரு, அப்புறம் சரி. வந்து ரைட், சா ரைட். புரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்ல. ஒண்ணும் பண்ண தேவையில்ல நீங்க. காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க. மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டியவள காய்கறி சாப்பிடுங்க. 10 நாளைக்கு சாப்பிடுங்க. எல்லா அடப்பெல்லாம் போயிரும். சரியா? நீங்க எப்படி ஒண்ணும் பண்ண சொல்றீங்க சாமி? காலை என்ன முதல் என்ன மாலை வரை சொன்னீங்க? நீரை மருந்தா அருந்துங்க. நீரை மட்டும் மருந்து அருந்திட்டே வாங்க. அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் மருந்து அருந்திட்டே வாங்க. இல்லாட்டா லைன்ல வாங்க சொல்லித் தர்றேன். 10 நாள் இந்த அடப்பெல்லாம் போகுது. இதுக்கு எதுக்கு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? 10 நாள் நல்லாக வேண்டியது போய் என்னென்னமோ சொல்றீங்க. அதுக்கும் நீங்க சாப்பிடுறதுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்ல. நீங்க சாப்பிடுற முறை ஆரோக்கியத்தை தராது. புரியுதா? சீக்கிரம் தப்பிக்கணும்னா ஒரே வழி இதுதான். நீரை மருந்தாக அருந்தணும். சாயங்காலம் ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவு காய்கறி சாப்பிடுங்க. அந்த மலச்சிக்கல் நீங்குவதற்காக. மலச்சிக்கல் வர்றதா இருந்தா இனிமா குடுங்க. இப்படி 10 நாள் சாப்பிடுங்க. எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்க. புரியுதா? அதுக்கப்புறம் உணவ பத்தி பேசுங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்கள உங்கள வந்து சாகடிக்காது. புரியுதா? இப்ப இப்ப உங்களுக்கு தேவை இல்ல, சுத்தம் தான் தேவை. இப்போ இப்போ நம்ம பண்ணதுக்கான உடல் ரீதியான உபாதைகள் வந்துட்டு இருக்குமா? எப்படிங்கய்யா அது? எதுக்கு இப்ப நீங்க சாப்பிடுறனால இப்ப நீங்க சாப்பிடுகின்றனால தான் உபாதை வந்துட்டு இருக்குது. உங்க முறை தவறுங்கிறேன். வெள்ளைக்கார முறையும், உங்கள் முறையும் தப்பு. சரியா? வெள்ளைக்கார ம், முறை அடியோட தப்பு. வெள்ளைக்கார முறை அடியோட தப்பு. வெள்ளைக்கார முறை சரி எப்படி இருக்க முடியும்? வெள்ளைக்காரன் எடுத்துக்கொண்ட ம். ஆராய்ச்சி நம்மட்ட இருக்கிற முட்டாள்தனத்துக்கு காரணமே வெள்ளைக்காரர்கள் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி முறை தான் காரணம். நம்மட்ட இருக்கிற அரைகுறை அறிவுக்கு காரணமே வெள்ளைக்காரர்கள் செய்த ஆராய்ச்சி முறை தான் தப்பு. ம். ரீசன் ஆஃப் த லேக் ஆஃப் நாலேஜ்ம்பாங்க. ரீசன் ஆஃப் த அவர் லேக் ஆஃப் நாலேஜ் இஸ் ரிசர்ச் கண்டக்டட் பை த வெஸ்டர்ன் பீப்பிள்பாங்க. ரிசர்ச் கண்டக்டட் பை த வெஸ்டர்ன் பீப்பிள். யாரால ஆராய்ச்சி நடத்தப்படுதுன்னு வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். வெள்ளைக்காரன் செத்து போன விலங்கையும் செத்து போன மனிதனையும் ஆராய்ச்சி பண்ணி வாழுகின்ற மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. செத்துப்போன விலங்கையும், செத்துப்போன மனிதனையும் ஆராய்ச்சி பண்ணி யார புரிந்து கொள்ள முடியாது? வெள்ளைக்காரனு. வாழுகின்ற மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, ஓகே. நான் சுத்தத்த பத்தி பேசிட்டு இருக்கிறேன். பல்லு விளக்குறீங்களா இல்லையா? காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறீங்க. சுத்தமான உடம்பு ஆமா. சுத்தமான உடம்புக்கு பல்லு விளக்கக்கூடாது. என்னது?
பல் விளக்கக்கூடாது. பல்லு விளக்குனாவே உங்களோட ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இப்ப புரியுதா? அப்ப வெள்ளைக்காரன் பல்லு விளக்குனா இல்லையா? வளர்க்கலாம். அப்ப அவன் அவன் அறிவே இல்லைன்னு அர்த்தம். எவன் பல்லு விளக்கான முட்டாள்னு அர்த்தம். எவன் பல்லு விளக்குறானோ ரத்தத்தை சுத்தம் செய்யாத அவன் சாக போறான்னு அர்த்தம். ரத்தத்தை ரத்தம் கெட்டு போச்சு அவன் சாக போறான்னு அர்த்தம். அப்ப ரத்தம் சுத்தமா இருந்தா எந்த கிருமி வாழ முடியாது. அதுக்கு தான் இளைத்திருப்பான் யோகின்னு சொன்னான். அப்ப ஒருவேளை இருப்பான் யோகி. ஒருவேளைனா சுத்தப்படுத்துகிற உணவை சாப்பிட வேணும். உலகத்துல சுத்தப்படுத்துகிற உணவு 2 தான். ஒண்ணு தூய தண்ணீரும், அந்த உணவு பாதை கெடாம இருக்கிறதுக்கு வேக வைத்த காய்கறி தான். இந்த 2ம் பண்ணிட்டே இருந்தா 1000 ஆண்டுக்கு உயிரோட இருப்பான். எத்தனை ஆண்டுக்கு? 1000 ஆண்டு. வேணா செக் பண்ணி பாருங்க. அதுக்கு சிம்பிளானது ஒண்ணுதான். அதுக்கு நீங்க பல்வேறு வகையான உணவு இப்ப இந்த இட்லி, தோசை, நீங்க சொல்லக்கூடிய பழம், கிழை இதெல்லாம் ஓரமா தூக்கி வெளிய எறிஞ்சிட்டு 10 நாள் இத செய்யுங்க. அதுக்கப்புறம் என்னமோ சாப்பிட்டுக்குங்க. அது சாப்பிடுறது என்பது ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்ல. அது ருசிக்காக தயிர் எதுக்கு திங்கிறீங்க? ருசிக்காக. காய் எதுக்கு திங்கிறீங்க? ருசிக்காக. பழம் எதுக்கு? ருசிக்கு. எல்லாம் ருசிக்கு தான் திங்கிறோம். ருசிங்கிறது வாய் ருசி. புரியுதா? இப்ப ஆரோக்கியம் தேவை. இந்த ஒரு சோதனை முறையா செஞ்சு பாருங்க. சோதனை முறையாக ஒரு 10 நாளா, 15 நாளா செஞ்சு பாருங்க. என்னது? உங்க எடை சருன்னு குறையணும். எடை கரைஞ்சு வரணும். கொழுப்பெல்லாம் கரையணும். மாவு கரையணும். கொழுப்பு கரையணும். இருக்கிற பழைய மருந்துலாம் வெளிய எடுக்கணும். இல்லன்னா அந்த மருந்து உள்ள கொன்னே போடும் மனிதனை கொன்னு போடும். என்னது? மருந்து கொன்னது. கொன்னே போடும். மருந்து தின்றுக்கிறீங்களா? போட்டு எறிய கூடாது. என்னது? போட்டாரு. ம். அதனால இப்ப வயிறு என்ன ஆகுதுன்னா, இப்ப இது 3 மாசம் நான் இதுவரைக்கும் மருந்தே உட்கொண்டது இல்ல. ஏன்? இந்த கடந்த 3 மாசத்துல மருந்து சாப்பிட்டதால என்ன சொல்றான் டாக்டரு, ஆ. "நீ மருந்து சாப்பிட்டா செத்துருவ" அப்ப ஏன் சாகல? அப்படின்னு ஏன் சொல்லும்போது செத்துருவேன்னு சொல்லல. அவன் சொல்றான் இல்லையா? நான் ஏன் சாகல? 3 வருஷம் நீ ஏன் சாகலன்னு கேளுங்க. 3 மாசம் உணவு எடுக்கலையே. இந்த மருந்து ஏன் சாகல? அப்படின்னு ரிப்போர்ட் குடுங்க. டைரக்ட்டா ரிப்போர்ட் குடுங்க நீங்க. டைரக்ட்டா YouTubeல பேசுங்க. நான் 3 மாசம் மருந்து சாப்பிடுறது இல்ல. ஆனா செத்துருவேன்னு சொல்லிட்டே இருக்கணும். பொய் சொல்றான்னு சொல்லுங்க. ஏன் சாகல? சொன்ன அன்னைக்கே நம்ம செத்துருக்கணும். மருந்து எடுக்கலன்னு அன்னைக்கே செத்துருக்கணுமே இல்லையா? மருந்து எடுக்கவில்லை என்றால் அப்பவே என்ன ஆயிருக்கணும்? ஆமா. நான் கேட்கறது புரியுதா இல்லையா? புரியுது, புரியுது. மருந்து எடுக்கல அப்பவே செத்துக்கணுமே இல்லையா? இதயத்தை எடுக்கிற ம். அப்பும் சாகல, கணையத்தை எடுக்கிற அப்பும் சாகல, கல்லீரல் எடுக்கிற அப்பும் சாகல, இறப்பையே முழுசா வெட்டி எடுக்கிற அப்பும் சாகுற, உள்ள இருக்கிற எந்த பொருளையும் வெட்டி எடுத்தா சாகாத பொழுது, மருந்து சாப்பிட்டா எப்படிங்க சாவான்? என்னங்க இதுக்கு நம்ம சிந்திக்க வேண்டாமா? மருந்து அப்படி இல்லைங்கய்யா. மருந்து சாப்பிடுறது எப்படி சொல்றாருன்னா, இப்ப இந்த ட்ரீட்மெண்ட் நீ பண்ணிட்டீங்கன்னா, ம். அப்போ அந்த மாத்திரை, மருந்து நீங்க முழுமையா ஆ சாகுற வரைக்கும் நீங்க அது கடைபிடிக்கணும். அது என்ன அப்படி சாகுறது? நீங்க எப்ப தவறு சாகும்ன்னு கேளுங்க. அது என்ன சாகுறது? எப்ப சாகுறது? இந்த கேள்வி நீங்க தான் கேட்கணும். எப்பயா அத சாவேன்னு கேளுங்க. கேட்டதுக்கு தான் அது கேட்டதுக்கு தான் அப்ப நான் கேட்டதுக்கு, "என்னங்க இத்தனையும் மாத்திரை போட்டா வயிறு கெட்டு போகாதுங்க. மாத்திரை நிறுத்துவீங்களான்னு?" கேட்டதுக்கு, "ஏப்பா உனக்கு 2வது அட்டாக் வரணுமா? அப்படின்னா நீ பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி மருத்துவர் அது சொல்லிடுறாருங்க. அவன் அப்ப வியாபாரி அப்ப அப்படித்தான் என்கிட்ட சொல்லுவான். வியாபாரி அப்படித்தான் சொல்லுவான். அவனுக்கு என்ன ப்ராஜெக்ட் ம். ஒரு மாரி நம்ம மாரி முட்டாள கிடைச்சேன்னு ஒரு ஆப்பரேஷனுக்கு 10,00,000 வேணும். உங்கள மாரி எல்லாத்தையும் இலவச நோயெல்லாம் குணமாயிரும்னு சொன்னா என்ன ஆகுறது? அப்படி பார்த்தா 2016ல நோன்பு இருந்தா புற்றுநோய் நல்லதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். எந்த டாக்டர் சொல்றானா? 2016ல நோன்பு இருந்தா புற்றுநோய் நல்லதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். நோன்பு ம். இருந்தால் புற்றுநோயே போயிடும். ஆ எந்த டாக்டர் சொல்றானா? இந்த சொல்ல அலோபதி மாட்டாங்க. சொல்றானா? இந்த சீதாபதி சொல்லுதா? இந்த ஆயுர்வேதம் சொல்லுதா? இந்த அக்குபஞ்சர் சொல்லுதா? ஏங்க எல்லாம் வணிகம் ஆயிருச்சுங்க. பிசினஸ் ஆயாச்சு. என்னது? பிசினஸ் ஆயிடுச்சு. யோகம் பண்றவங்களே பிசினஸ் ஆயி போச்சு. யோகம் பேசுறவனா ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறான். யோகத்த பெருசா பேசுறான். ராத்திரியானா கூத்தடிக்கிறான். கடைசியில ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிறான். எங்க போய் படுத்துக்கிறான்? மென்டல் அவுட்டர் மூளையில கட்டி வந்துருச்சுங்கிறான். ஏன்டா யோகிக்கு எப்பறம் மூளையில கட்டி வந்துச்சு? ராத்திரி பூரா ம். ஒரே ஆட்டம் ஆட வேண்டியது. ராத்திரியானா மென்டல் அவுட் ஆகல நேரா ஆஸ்பத்திரியிலே படுத்துக்கிறான். அப்ப இதிலிருந்து தெரிஞ்சு போச்சு. இந்த உடம்பே தெரியாது. உடம்ப பத்தி ஆராய்ச்சி பண்ணலன்னு அர்த்தம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வாங்க. தினம் காலையில ம். 6 டூ 6:30 வரைக்கும் தினம் வகுப்பு நடக்குது. இப்ப நேரம் அதிகமாயி போச்சு. சரியா? வேற ம். ஏதாவது இந்த புத்தக சம்பந்தமான கேள்வி இருக்கா? ஒரு பயிற்சி பத்தி பயப்படாதீங்க. ஆரோக்கியம் வந்து ரொம்ப ம். எளிமையானது. நீங்க உணவு ம். பழக்கத்தை ஒக்குறைச்சுட்டா போதுமானது. ஒண்ணும் தேவையில்ல. நீர் பயிற்சி மட்டும் பண்ணி காலையில சாயங்காலம் மட்டும் சாதாரண உணவு. அதாவது இப்படி கூட பண்ணலாம். நீங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் நீங்க பட்டினி போட்டுருங்க. நீரை வச்சு பட்டினி போடுங்க. நீரை வச்சு ம். பட்டினி போட்டு சாயங்காலம் ஒரு வேளை சைவ உணவு சாப்பிட்டுங்க. புரியுதா? மருந்து மாத்திரம் தூக்கி வெளியேறீங்க. இந்த நீரை எப்ப அருந்திட்டே இருக்கணும். நீர் மஞ்சளா போயிட்டே இருக்கணும். தண்ணி குடிச்சீங்கன்னா கண்ணாடி மாரி தண்ணி குடிப்பீங்க. சிறுநீர் எப்படி போகும்? மஞ்சளா போகும். ஆ அந்த மாரி 10 நாள் போனதுக்கு அப்புறம் தானா நிறம் மாறிரும். 10 நாள் போனதுக்கு அப்புறம் ம். இறங்கிடும். நிறம் மாறிட்டாவே நீங்க உள்ள இப்ப விஷமெல்லாம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்ப விஷமெல்லாம் நீங்கி நான் விட்டதுன்னு பொருள்.
இப்ப நான் சாப்பிட்டு மருந்துலயே பார்த்தா உடம்பு ரொம்ப கரைஞ்சிருச்சு. ஏற்கனவே உடம்பு பார்த்தீங்கன்னா, நான் இருந்தது வந்து 78 கிலோ இருந்தேன். ம். இப்ப நான் பார்த்தீங்கன்னா 61 கிலோ ஆறிட்டேன். ஆ. நான் 80 கிலோ இருந்தேன். இப்ப 57 இருக்கிறேன். அப்புறம் அவரு பாருங்க, அங்க ம். அவர் சிங்கப்பூர்லேருந்து பேசுறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா 95 கிலோ, இப்ப 75 கிலோ. அந்த உடம்பு ம். சுத்தமாகுதுன்னு அர்த்தம். இந்த வெள்ளைக்காரனுடைய ஆராய்ச்சி தப்பு. அதனால மாட்டிக்கிட்டா செய்யுங்க. அடுத்தது நீங்க ஏதாவது கேள்வி இருக்குதுங்களா ஐயா? ஆ ஐயா, ஏகேஎம்ஆர். சொல்லுங்க. அகத்திக்கீரை வீட்ல நெறைய கிடைக்குதுய்யா. வயல்ல இருக்கு. ஆ. அது ரெகுலரா சாப்பிடலாமா? மாலை ஒரு வேளை மட்டும். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தணும். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தா அருந்தி தான் சாயங்காலம் அகத்திக்கீரை சாப்பிடணும். திருப்பி சொல்லுங்க. சரிங்க. காலை முதல் சாய் சாயங்காலம் கா அகத்திக்கீரை சாப்பிடலாம். காலை முதல் திருப்பி சொல்லுங்க. காலை முதல் மாலை வரை காலையில இருந்து மாலை வரைக்கும் தண்ணீர் குடிச்சிட்டு, தண்ணீர் மருந்து மாரி ஈவினிங் அருந்தணும். எப்படி அருந்தணும்? மருந்து மாதிரியா? மருந்து மாதிரி சுமாரா சொல்லுங்க. ஒரு 30 ml 40 ml 30 இருக்கலாம். 30 ml. அதே மாரி தான் இப்ப நான் காலையில இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆ இன்னும் எதுவும் சாப்பிடல. இருங்க. அத வந்து எப்பவுமே குறையாம பார்த்துக்கணும். எப்பவுமே குறையாம பார்த்துக்கணும். அது முன்ன பின்ன இருக்கலாம். 30 ml இருக்கலாம். 40 அதெல்லாம் தப்பு இல்ல. அது குறையாம கொஞ்சோன்னு பார்த்துக்கணும். அதெல்லாம் அளவெல்லாம் கிடையாது. ஆனா கொஞ்சம்னா கொஞ்சம்னு அர்த்தம். அது வந்து எப்பவுமே குறையாம பார்த்துக்கணும். எப்பவுமே குறையாம பார்த்துக்கணும். திடீர்னு பசி வர்ற மாரி ஒரு போலி வேலை செய்யணும். 10 கோடி ஆண்டா பசி இருக்குது. அது ஏமாத்திக்கிட்டே இருக்கும். 10 கோடி ஆண்டாக 50 கோடி ஆண்டு பசிங்கிறது புழு விழுந்து தொடங்கி வருது. நம்ம அப்ப ஏமாத்தும் பொழுதும் கூட கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சா சரியா போயிரும். சரியா? அப்படியே கடத்திட்டு சரிங்க. முடியலன்னு வச்சுக்க நீங்க எதோட தின்னுக்குங்க. முடியலன்னா எதோட தின்னுக்கலாம். முடியவில்லை என்று சொன்னால் நீங்க சைவ உணவு சாப்பிட்டுக்கலாம். இந்த சைவ உணவு தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? சரிங்க. முடியாதவங்களுக்கு தான் முடியும்னு சொன்னா சாயங்காலம் 5 மணி 6 மணி 5 மணி 6 மணிக்கு முடிச்சுக்கங்க. அதுக்கு மேல 6 மணி வரைக்கும் சாப்பிடலாம். 6 மணிக்கு கொஞ்சம் நெறைய நல்ல கொழுந்து கீரை, மருந்தடிக்காத கீரை. அவங்களுக்கு அகத்திக்கீரைக்கு யாரும் மருந்தடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அந்த அகத்தி பூவு நல்லா இருக்கும். அகத்தி பூ இருக்குல்ல, பச்சையா இருக்கும், மஞ்சளா இருக்கும், சிகப்பா இருக்கும், ரோஸா இருக்கும், பல வண்ணத்துல வரும். இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க. அகத்தி பூ ரொம்ப உங்க ஊர்ல என்ன நிறத்துல கிடைக்குது? சிகப்பா, மஞ்சளா, வெள்ளையா? வெள்ளை 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 அற்புதமா இருக்கும். விட்டுறாதீங்க. அதெல்லாம் அருமையா இருக்கும். வெள்ளை வெள்ளை. சரி. நல்லா ஒரு 100 கிராம் 150 கிராம் எடுங்க. பொரியல் பண்ணி சாப்பிட்டா காளான் மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் அவுள் போட்டுங்க. கொஞ்சம் அவுள் போட்டுங்க. நல்லா இவ்வளவு பூ போடுங்க. வெங்காயம் போட்டுங்க. உப்பு காரம் கம்மியா போடுங்க. எண்ணெய் விட்டு கடலப்பருப்பு தாளிச்சு விட்டு எண்ணெய் கம்மியா போட்டு தாளிச்சுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுங்க. சாப்பிட்டீங்கன்னா இந்த மலச்சிக்கல் அடிச்சுட்டு வெளியே வந்துடணும். புரியுதா? தினமும் நீங்க சரி. அகத்தி பூ சாப்பிட்டு வெளியே போகணும். 180 நாளைக்கு ஒரு வேளை மாலை கட்டாயமாக கட்டாயமாக எழுதி கீரை. வச்சுக்கணும். ஏன்னா இங்க மலச்சிக்கல் வந்துட்டா வம்பா போயிரும். புரியுதா? நாம வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய அத்தனை உணவுமே சாவடிக்கிறதுக்காக அவன் சொல்லிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஆராய்ச்சிகளே தப்பு. அவனுக்கு அறிவே இல்ல. என்னது? அறிவுன்றது கிடையாது. அப்புறம் என்ன அதான் சொல்றேன். வேணா வெள்ளைக்காரங்க இன்னும் எம்பிபிஎஸ் டாக்டருக்கு எனக்கும் போட்டி வைங்க பாருங்களேன். நீர் மருத்துவத்துக்கும் வெள்ளைக்காரனுக்கு போட்டி வைங்க தோத்து போயிடுவான். அவனுக்கே சக்கரை நோய் இருக்குது. அவனு சொல்லக்கூடிய எல்லா டாக்டருக்கும் எல்லா நோயும் இருக்குது. என்னது? அவன் சாதாரண உணவு திங்கிறவன் தானே. ஆமா. எந்த டாக்டரும் ஒழுங்கா வெளிக்கு போக மாட்டான். எந்த டாக்டரும் ஒழுங்கா வெளியே போறது இல்ல. அப்புறம் அவன் எப்படி வெளிக்கே போகாதவன் நாற்ற வாயும் நாத்த முடிச்ச வாயும் புடுத்து போன வாயும் அவன் எப்படி நமக்கு வைத்தியம் பார்க்க முடியும்? நான் கேட்கிறேன். முடியாது. அருவருப்பானவன். அதாவது இப்போ எனக்கு உங்க கூட டிராவல் பண்ணும்போது என்ன சொன்னா, வைத்தியம் சொல்றான் அவன் முதல்ல கிளீனா இருக்கணும். அப்பதான் இன்னொருத்தவங்க வைத்தியம் பண்றதுக்கு அவனுக்கு தகுதியே உடையவன். அவன் கிளீனா இருக்கணும். அவன் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தினா இருக்கணும். ஒருவேளை யோகியா இருக்கணும். யாரு? ஒரு வேளை சாப்பிடறவனா இருக்கணும். அது ஒரு வேளை கீரை காய்கறி தான் சாப்பிடணும். அங்க ஒரு வேளை வந்து கண்டதை திங்கக்கூட போண்டா திங்கிறது, பஜ்ஜி திங்கிறது அதெல்லாம் உடம்பு சுத்தமா இருக்கணும். நம்ம உடம்பு சைவத்துக்கு அடிப்படையா கொண்டது. சைவ உணவு தான் சாப்பிடணும். என்னது? சைவம் மட்டும். ஆமா. நம்ம பல்லு அப்படித்தான் இருக்கு. நம்ம ஜீரண வந்து இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய் மூணையும் செரிக்கிறதுக்கான தன்மை நம்ம உடம்புல கிடையாது. கெமிக்கல் சயின்டிபிக்கலாவே நம்ம வயிற்றுல கரியை செரிக்கிறதுக்கான என்சைம் கிடையாது, கெமிக்கல் கிடையாது. அது அறிவியல் பூர்ணமானது. புரியுதா? நம்ம பல்லே வந்து சிங்கப்பல்லோ நாய் பல்லோ கிடையாது. நம்ம பல்லு சாதாரண மாட்டு பல்லு மாதிரி தான், மாடு மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம குடல் நீளமே 30 அடி நீளம், 30 அடி நீளம் இருக்குது. அப்ப உணவு வந்து தங்கி அதிக நேரம் அழுகி போகுது. அது ரொம்ப ஆபத்தானது. என்னது? ஆபத்தானது. அதுக்குதான். ஆனா கீரை சாப்பிட்டு சலார்னு ஓடிடும். கீரை வந்து வயிற்று நிக்காது. கீரையும் காயும் சிறப்பானது. நீரு கீரை காய்கறி, நீரு கீரை காய்கறி இவ்வளவுதான். நன்கு சுத்தமா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் சாதம் இட்லியோ தோசையோ பூரியோ பொங்கலோ தின்னு பார்க்கலாம். தின்னு பார்த்து மலச்சிக்கல் வருதான்னு கவனிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உணவுல நம்மள ஆளை சாகடிக்க நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே மறுபடியும் மாத்திக்கலாம். அப்ப
நீங்க தான் என்ன பண்றீங்கன்னா கணக்கு போடுறது நீங்க, தப்பா போடுறது நீங்க தான், சரியா போடுறது நீங்க தான். ரெண்டையும் கத்து வச்சுக்கிறீங்க. சாப்பிடுறது நீங்களே, சுத்தப்படுத்துறது நீங்களே, டாக்டரும் நீங்களே, நோயாளியும் நீங்களே. அடுத்தது உங்களுக்கு இப்போ தான் வாட்ஸ்அப்ல வர சொல்லல. வாட்ஸ்அப்ல வந்து புத்தகத்தை வாங்கிக்க. நீங்க தினம் 30 நாள் வாங்கன்னு சொல்லடே இல்லையே உங்களை. தினம் காலையில 6ல இருந்து 6:30க்கு வாங்க. அங்க நிறைய பேர் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் பணம் கட்டிடுறேன். அது நாளைக்கு பார்த்தேன்ப்பா. நீங்க தான் அனுப்பிச்சிருந்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை பரவாயில்ல பரவாயில்ல. உங்க முகவரி அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். உங்க முகவரி இன்னைக்கு அனுப்பிச்சு வைங்க. இல்லை அனுப்பிட்டுங்கய்யா. சாலை கிராமம், சிவகங்கை. பார்த்துட்டேன். சரி, மகிழ்ச்சி. சரிங்க. கடைசி கேள்வி, நேரமாச்சு, சொல்லுங்க. திருலோக இப்போ வந்து ஐயா, இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, இப்ப நான் என்ன மாதிரி உணவு பழக்கங்கள் பண்ணணுன்றது சொல்லுங்க. நிறைய இடையில தான் நான் ஜாயின் பண்ணேன். உணவை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க இவருக்கு என்ன சொல்ல பாருங்க, அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு என்ன சொல்ல அதே தான். நீரை மருந்தாக அருந்துங்க. காலையில எந்திரிச்சுன்னே நீரை நீங்க சைவத்துல தானே இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையில எந்திரிச்சு நீரை மருந்தாக ஒரு 11 மணி வரைக்கும் நீரை மருந்தா இருங்க. இந்த 11 மணிக்கு பாத்தீங்கன்னா மஞ்சளா போகும், கடுமையான துர்நாற்றத்தோட போகும். என்ன நாற்றம்? துர்நாற்றத்தோட. இது முதல் நாளே உணர்வீர்கள். இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா வாட்ஸ்அப்ல வாங்க, 3000 நண்பர்கள் கொடுத்து சேர்ந்துருங்க. 30 நாள் பயிற்சி பண்ணுங்க. 30 நாள் கவனிச்சுட்டு வாங்க. அதற்கப்புறம் முடியலன்னா நான் நேரடியா பயிற்சி கொடுக்குறேன். புரியுதா? மரணத்தையே வேலை, புற்றுநோயே குணமாக்கிடலாம். என்னது? புற்றுநோயே குணம் பண்ணலாம். புற்றுநோயே குணமாக்கின்றோம். இதெல்லாம் ஒண்ணுமே, இதய அடைப்புல ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் வந்து அது கிரானிக் டிசீஸ் கிடையாது. அதெல்லாம் ஒரு பெரிய, அதாவது தீராத நாள்பட்ட நோயில அது கிடையாது. சரிங்களா? ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உடம்ப கரைச்சி எடுத்துடலாம். அதாவது அந்த ரத்தத்துல இருக்கிற கரைச்சி எடுத்து உண்மையான எடையை கண்டுபிடிக்கணும். கொழுப்பு பூரா கரைச்சி எடுத்து உண்மையான எடையை கண்டுபிடிக்க வேண்டும். அதான் ஐயா, இப்போ நான் ஏன் அந்த கேள்வி எழுப்புனேன்னா, இப்போ நீங்க வந்து எனக்கு வந்து முன்னாடி இருக்குது, நான் அதாவது எப்படி சொல்றது, இது இருக்கு, அது அறிகுறிக்கான கண்டுபிடிச்சிட்ட பிறகு நான் இந்த மாதிரி உணவு முறைகளை நான் மாத்தி பழக்கத்தை பண்ணேன்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இதை வந்து ஒரு அவசர சிகிச்சைக்கான, இப்போ நான் படுத்திருந்தேன், வேலையை பார்த்து தூங்கிட்டு இருந்தேன், மேபி நான் என்னோட உணவு பழக்க முறையோ என்னோட என்ன சொல்றது, உடலோட இதுவா இருந்ததுனால வந்ததோ அந்த நோய் நினைச்சுக்கோங்களேன். அது அவசரத்துக்கான போனதால அவன் என்ன சொல்லிட்டான், 3 அடைப்பு இருக்கு, அந்த 3 அடைப்புக்கான வழிமுறையில என்ன பண்ணுனா, இது இல்லைன்னா நீங்க செத்தே போயிடுவீங்கன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ண சொல்றான். அவன் தான் எந்த நோய் குணமாக்கும். இதுக்கு பேர் சிஏடின்னு பேருங்க. சிஏடி, கரோனரி ஆர்டரி டிசீஸ். இதுக்கு பேர் கரோனரி ஆர்டரி டிசீஸ். யாருனாலும் தீர்க்க முடியாது. சிஏடில வருது, இதய அடைப்பு நோயில வருது. எதுல வருது? சிஏடி. இது இதய அடைப்பு நோய் தீர்க்க முடியாதுன்னு சொல்றான். இதய அடைப்பு நோயை தீர்க்க முடியாதுன்னு 10 வகையான நோய்கள் வந்து தீர்க்க முடியாதது, மருந்து மாத்திரை இல்லாதது, சாவு உறுதிப்படுத்தக்கூடாது, மரணம் நிச்சயம் சொல்றான். அதான் இப்ப என்னன்னா, இப்ப நீங்க எதுவுமே வெயிட் தூக்கக்கூடாது, நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, அது வந்து ஒரு பயத்தை மாறி இது பண்ணிடுறாங்க. இப்ப என்னன்னா, என்னால நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணப்போ உடம்பு வந்து ஒரு மாதிரி அசௌகரியமாவே இருக்கு. அந்த மருந்து சாப்பிட அதெல்லாம் புரியுது. இப்ப சுருக்கமா சொல்ல போனா, நோயே குணமாக்க முடியாதுன்னு சொல்றவங்க போய் எதுக்கு வைத்தியம் கேட்கணும்னு கேக்குறேன். என்னால ரிப்பேரே பண்ண முடியாது. என்னது? ரிப்பேரே பண்ண முடியாது. எனக்கு ரிப்பேரே தெரியாதுன்னு போய் நீங்க எதுக்கு ஆலோசனை கேக்குறீங்க? அதுதான் நான் பைத்தியக்காரத்தனமாட்டு இந்த மாதிரி உடம்பு பண்ணி இதாகி போய் தான் நீங்க மட்டும் பைத்தியம், உலகமே பைத்தியக்காரமா தான் இருக்குது. உலகமே பைத்தியக்காரம் இல்லைங்க ஐயா. அது உலகம் இருக்கிறது இல்லாம இப்ப நான் பைத்தியக்காரன் ஆனதாதான். இப்போ இந்த மருந்து மாத்திரை சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பழக்க வழக்கம் நம்ம இது பண்ணிருக்கணும். ஆனா போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, இதுல இருந்து விடுபட முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கிறப்பதான் எனக்கு இந்த சந்தேகத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நீங்க பாத்துருக்கிறீங்க. அது உங்களுடைய, அது இந்த உண்மையாலுமே இது 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுதான் நீங்க கடைசியா தெரிஞ்சுக்கிறீங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து 25 வருஷம் பயிற்சி நடக்குது. 25 வருஷமா இருக்கு. எதை சேர்ந்தவர் அவர் பாத்தீங்கன்னா, ஏபிடி மகாலிங்கம், பொள்ளாச்சி மகாலிங்கம். அவரு தான் இந்த புத்தகத்தை அச்சடிச்சு இது சரின்னு கண்டுபிடிச்சு. இது கண்டுபிடிச்ச பெரிய சயின்டிஸ்ட். எனக்கு கிடைச்ச ஆசிரியர் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய விஞ்ஞானி. அவரு தான் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் நான் சாப்பிட்டு இருந்தேன். இயற்கை உணவு தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இயற்கை உணவு வந்து பிச்சை எடுக்க வைக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. இயற்கை உணவு என்ன பண்ணுது? பிச்சை எடுக்க வைக்குது. நம்ம பிச்சை எடுக்காம வாழணும்னு நினைச்சுதான் நான் இதுக்கு வந்தேன்.
சரிங்களா? இப்ப பேசுறது நீங்க கேக்குதா? என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இதயம் வந்து பலகீனமா அதெல்லாம் ஒரு இருக்குமா நோயா இந்த இல்ல. ஆஞ்சியோ பண்ணதால? அதெல்லாம் நோயே கிடையாது. அது சுத்தப்படுத்தினா சரியா போயிடும். சுத்தம் பண்ணிட்டானுங்க. அதான் சொல்றேங்களையா. இப்போ அது 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 உள்ள டியூப் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டானுங்கல்ல. அதனால அந்த வீரியம் இருக்குமான்னு நான் கேட்கிறேன். எல்லாம் கரைஞ்சி வெளியே போயிடும். எல்லா வீரியும் போயிடும். அது எந்த மருந்து அதை ஏற்றுக்கொள்ளாது. இது கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து நான் சாதாரணமா மாத்திரும். என்னது? இயல்பு சாதாரண இயல்பு நிலைக்கு மாறிடும். சாதாரண இயல்பு நிலைக்கு அது மாறிடும். ம். இல்ல இயல்பு நிலைக்கு அதான் இங்க நான் பண்ணிட்டேன்ல இங்க. அப்ப அதோட இதுக்கு அது என்ன அந்த பதில தான் நான் கேட்கிறேன். அந்த கேள்வி தான் நான் கேட்கிறேன். நீங்க என்னது? சொல்றது வந்து ம். வராம இருக்கிறதுக்கான வழிமுறையில நீங்க சொல்றீங்க. வந்திருந்தாலும் சரியாயிரும். வந்திருந்தாலும் சரியாயிரும். இந்த உடம்பு மாத்திக்கும். ஆபரேஷன் உடம்பு மாத்திக்கும். உடம்பு மாத்திக்கொள்ளும். அதுக்கு தெரியும் எதுல ம். மாத்தணும் எதுல கொண்டு, அதுக்கு தெரியும். அது மாத்திக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு என்ன கடைசியா ஒரு சந்தேகம் கேளுங்க. உங்களுடைய அறுவை சிகிச்சை பண்ணியாச்சுங்கிறீங்க. என்ன அறுவை சிகிச்சை பண்ணீங்க? உள்ள ஏதோ ஸ்டென்ட் வச்சிருக்கான், அப்புறம் கொழுப்பு எடுத்துட்டான், அப்புறம் வேற என்ன பண்ணிருக்கான்? ஏதாவது இல்ல இந்த ஆஞ்சியோ பண்ணிருக்காங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உள்ள வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி விரிச்சு விட்டுருப்பான். அதுதானே? அவ்வளவுதான். அதெல்லாம் தானே கழட்டிட்டு ஓடி. அது அது அடிக்கடி நீங்க மாத்தணும். அதெல்லாம் அந்த ரத்த குழாய் தானே விரிஞ்சுக்கும். ரத்த குழாய் தெரிஞ்சுக்கும். ஒரு ரத்த ஓட்டம் அதிகமா, ரத்த ஓட்டம் அதிகமா அது அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. ரத்தம் எல்லா பக்கம் ரத்த ஓட்டம். இங்க மட்டுமா உங்களுக்கு உடம்பு எங்கேயே அடப்பு இருக்குது? புரியுதா உங்களுக்கு? ம். கொழுப்பு எங்க இருக்குது? அங்க மட்டும் தான் கொழுப்பு இருக்குதா? இல்ல உங்க உடம்பு அசிடிட்டியே மாறிடுது. என்னவா மாறிடுது? அமிலமா மாறிடுது. சரிட்டு அமிலமா மாற ரத்தனால சுருங்கிரும். என்னனால? ரத்தனால சுருங்கிரும். அப்ப அது அதுக்கு தான் அதுல காரணம் இந்த கொழுப்பு தான். கொழுப்பு வந்து பல பாகத்துல படிஞ்சிருக்குது. கணையம், கல்லீரல், நுரையீரல், ரத்தம் எல்லாத்துலயும் கொழுப்பு கரைஞ்சிருக்குது. அந்த கொழுப்பு என்னன்னா எல்லா அவயங்களையும் விரிந்து சுருங்காமல் பண்ணிருச்சு. என்னது? அது இதை பண்ணோம்னா எல்லா அவயங்களும் விருந்து சுருங்கும். அப்ப எல்லா அவயங்களும் விருந்து சுருங்கினாத்தான் நீங்க தப்பிக்க முடியும். அது மாத கணக்கில் நீரை விட்டு கரைச்சி சரியான வழிகாட்டுதல் வேணும்னு பயப்பட தேவையில்லை. சரி, நிறுத்திக்கலாமா? நன்றி. நீங்க சாயங்காலம் வாங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு வாங்க, அல்லது சாயங்காலம் 8 மணிக்கு வாங்க. திருலோகச்சந்தர் சொல்லுங்க. நன்றிங்கய்யா. சரி, நன்றி. கடைசி கேள்வி. திருலோகச்சந்தர் மாதிரி சாயங்காலம் 4:30 மணிக்கு பேசலாமா? ஓகேங்க, பேசலாம். நன்றி. வரலாங்கய்யா. நன்றிங்க.